ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் பிளேஸ். நம்ம இன்றைக்கி காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருளை பார்த்துருவோம். இந்த காலிஃப்ளவர் பூவை நல்லா க்ளீன் பண்ணி நல்லா பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது பெரிய சைஸ் வெங்காயம் 1, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் 3, குடை மிளகாய் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மைதா மாவு 3/4 கப், சோள மாவு 1/2 கப், வெள்ளை மிளகு 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், இந்த ரெசிபிக்கு தேவையான மசாலா, டொமேட்டோ சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், கருப்பு மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், ஸ்ப்ரிங் ஆனியன் 1 கப் அளவு எடுத்துக்கோங்க. அடுத்தது நல்லா சூடான தண்ணியில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் காலிஃப்ளவரை போட்டுக்குங்க. 3 நிமிஷத்துக்கு சுடுதண்ணிலே இந்த காலிஃப்ளவர் இருக்கட்டும். இதை எடுத்து வச்சிடலாம். காலிஃப்ளவரை மைதா மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் மைதா மாவு, சோள மாவு, மஞ்சள் தூள், வெள்ளை மிளகு, நீங்கள் வெள்ளை மிளகுக்கு பதிலாக கருப்பு மிளகு தூளை கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பதத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 நிமிஷத்துக்கு பிறகு காலிஃப்ளவரை சுடுதண்ணிலேருந்து எடுத்துட்டு நல்லா ஆறின பிறகு இந்த மாவில் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் சேர்த்துட்டு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மைதா மாவில் சேர்த்துக்கலாம். மாவு ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா காலிஃப்ளவரில் ஒட்டாது. அதனால் கரெக்டான பதத்தில் மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவரை பொரிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரை ஒன்றா சூடான எண்ணெயில் போட்டுக்கலாம். மீடியமான தீயிலேயே காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணிவிடுங்க. காலிஃப்ளவர் ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க. இப்போது காலிஃப்ளவர் நல்லா ஃப்ரை ஆன பிறகு எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இது போல் மீதி உள்ள காலிஃப்ளவரையும் சூடான எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மீதி உள்ள காலிஃப்ளவரையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது இந்த காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடான பிறகு சோம்பு, சீரகம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு குடை மிளகாய் சேர்த்துட்டு 3 நிமிஷம் வதக்கி விடுங்க. வெங்காயம், குடை மிளகாய் நல்லா வதங்கின பிறகு மஞ்சள் தூள், சீரகத்தூள், தனியாத்தூள்,
மிளகுத்தூள் சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்தது நம்ம ஃப்ரை பண்ண காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ரெசிபியை சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம், ரொம்ப டைம் ஆகாது. கடைசியாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது சுவையான காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை ரெடி. இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். நன்றி.